Good evening, Anjana. Anjana, good evening. Right. Good evening, teacher. எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். ஏதோ எக்ஸாம் அத்தை சொன்னாங்க. என்ன எக்ஸாம் உங்களுக்கு? விவேகானந்தர். இன்றைக்கா இல்லாட்டி சாட்டர்டேயா? சாட்டர்டே மட்டுமா? மிஸ் சாட்டர்டே. சாட்டர்டே. அப்ப உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ் போட ஓகே அம்மா? நாளைக்கு நாளைக்கு வேறொரு கிளாஸ் இருக்கு மிஸ். எத்தனை மணிக்கடா? 8 to 9 வரைக்கும் இருக்கு மிஸ். நைட் டைம் 8 to 9 வரைக்கும். உங்களுக்கு 1 minute. ரைட். இப்ப நாளைக்கு 6 o'clock என்ன மாதிரி உங்களுக்கு? 6 ஓகேயா இருக்குமா? 6 ஒன்று எனக்கு ஃப்ரீ இருக்கு. உங்களுக்கு ஓகேன்னா எடுக்கலாம். எனக்கு 6ல தான் இருக்கும் மிஸ். 6ல இருந்து இருக்குமா? 6ல இருந்து 8 to 9 வரைக்கும் இருக்கு மிஸ். 8 ரைட். அப்ப நாளைக்கு செய்யலாதானே? வெள்ளிக்கிழமை செய்யலாதானே நீங்க என்ன? வெள்ளி ஓகே. வெள்ளிக்கிழமை மிஸ். வெள்ளியும் புதனும் தானே எங்களோட டைம் டேபிள். ஆமாம் சாட்டர்டே மட்டும் தானே? சாட்டர்டே இல்லையே எங்களுக்கு. ரைட். சாட்டர்டே ரைட். அப்ப எங்களுக்கு பிரச்சனை தானே? மிஸ். ரைட். ஓகே சரி. அப்ப அத்தை சொல்லியிருந்தா அப்ப நான் அதான் உங்களோட கதைச்சிட்டு போடுவோம்னு பார்த்தேன். ரைட். ஓகே. நீங்க மிஸ் அனுப்பினதில் எழுதினீங்களா? என்ன மாதிரி? மிஸ் நான் போட்டோ காப்பி எடுத்து விட்டினான். அப்படியா? ரைட். என்னது இப்ப இனி பார்க்க வேணும், அதை நான் சும்மா விளங்கப்படுத்தி விடுறேன். அடுத்து சார்புகள் வரைக்கும் நாங்க ஒட்டி இருக்கிறோம் மிஸ். சம் வரைக்கும். கடைசியா என்ன பார்த்தோம் நாங்க? இந்த 1 minute எனக்கு ஒருக்கா பார்த்து சொல்லுங்க. கடைசியா ரைட். இது செய்துட்டீங்களா? இது இந்த சார்ட் போட்டுட்டீங்களா? இந்த சார்ட் அனுப்பியிருந்தேன் நான். ரைட். அப்ப இதை படிப்பிக்கணும். ரைட். ஓகே. எஸ். இது நான் என்னண்டா இதுக்கு இது கடைசியா இருக்குதா இல்லாட்டி இதுக்கு பிறகு நிறைய இருக்குதா? உங்களுக்கு இது கடைசியா தந்துருக்கு. ரைட். அப்ப முன்னுக்கு பாருங்க. இது முன்னுக்கு நாங்க பெருக்கலோல விட்டுனாங்க. ரைட். ஓகே. பெருக்கல் பார்த்து அடுத்தது வகுத்தல் தெரியும் தானே? வகுத்தல் எப்படி வகுக்க வேணாம்? இப்போ அவரேஜ் காணணும் பண்ண இதுல பாருங்க, அவரேஜ் இருக்குது, இதுல டோட்டல் இருக்கு, அது சம்ம குறிக்கும். என்ன சம்மன்றது டோட்டல். அவரேஜ்ன்றது என்னது? இந்த 4 பாடங்களையும் கூட்டி 4ஆல பிரிக்க வேணும். என்ன அப்படித்தானே? 4 பாடங்களையும் கூட்டி 4ஆல பிரிச்சாதான் எங்களுக்கு அவரேஜ் வரும். அப்ப இதுல பாருங்க என்ன சமன்பாடு போட்டிருக்கு? ஈக்குவல் B2. உங்களோட புக்க பாருங்க, உங்களோட நோட்ஸ பாருங்கடா. என்ன இதுல கொஞ்சம் சின்னதா தானே இருக்கு. ரைட். சொல்லுங்க. ஈக்குவல் மிஸ் B2 ஈக்குவல்
B2 B2 சக ண்டா என்னது? B2 ண்டா என்னது? B2 அந்த ரவிட்ட இங்கிலீஷ் இங்கிலீஷ் மார்க்ஸ். ரவியிட இங்கிலீஷ் மார்க்ஸ். அப்ப ரவியிட அவரேஜ் காணப்படும். ரவி என்ற ஒரு ஆளுன்னு அவரேஜ் காணப்படும். அப்ப அவற்ற செல் அட்ரஸ் என்னது? 2 என்ன? B2 எஸ், B2ன்றது ரவியிட இங்கிலீஷ் மார்க்ஸ். அடுத்தது பிளஸ் பண்ணி C2 C2 ரவியிட என்னது? சயின்ஸ் மார்க்ஸ். சயின்ஸ் மார்க்ஸ். அடுத்தது D2 மேக்ஸ் மார்க்ஸ். மேத்ஸ் மார்க்ஸ். E2 ஹிஸ்டரி மார்க்ஸ். ஹிஸ்டரி மார்க்ஸ். அது என்னத்துக்குள்ள போட்டிருக்கணும்? பிராக்கெட்டுக்கு போட்டிருக்கணும். இந்த 4 பாடத்தையும் கவனிக்கணும். என்ன இந்த பிராக்கெட்டுக்கு போட்டுட்டு அதுல கூட்டுத்தொகையை தான் என்னத்தால பிரிக்க சொல்லியிருக்கு? 4ஆல பிரிக்க சொல்லியிருக்கு. சரியா? என்ன ஓகே தானே? அப்ப இதை இன்னொரு விதத்திலையும் நாங்க ஈஸி வேலை செய்யலாம். இப்படி செய்யலாம். இன்னொரு விதத்திலையும் செய்யலாம். இந்த 4 பாடத்தையும் கூட்டுறத 1 by 1 கூட்டுறத விட இன்னொரு ஈஸி வேலையும் செய்யலாம். எப்படி செய்யலாம்? மேத்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இப்ப இவ்வளோத்தையும் கூட்டினா என்ன வரும்? B2 C2 D2 E2 கூட்டினா என்ன வரும்? இந்த சம் வருமல்ல, டோட்டல் வருமல்ல. மிஸ் அப்ப என்ன செய்யலாம்? டோட்டலையும் 4ஆல பிரிச்சு விட்டா எப்படி வரும்? ஆவரேஜ் தான் வரும். ஏன்னா அப்ப இப்படி டோட்டல 4ஆல பிரிச்சாலும் வரும். டோட்டல் அட்ரஸ் எப்படி போடலாம்? F2 என்ன? F2 டைப் பண்றேன் பாருங்க. இதுல எப்படி போடலாம்? F2 divided by 4. இந்த செல் மாதிரியும் கொடுக்கலாம். ஏன்னா இந்த இதை நான் செலக்ட் பண்ணிட்டு அதை 4ஆல பிரிக்க சொல்லி கொடுக்கலாம். ஆனா எங்களுக்கு இந்த இதுல காட்டி இருக்கிற சிம்பிள் மெத்தட் என்னது? இந்த 4ஐயும் கூட்டி 4ஆல பிரிக்க சொல்லி அது வகுத்தலுக்கு வந்து ரைட்டா? அடுத்து அடுக்கு அடுக்கு அடுக்குன்னு சொல்லி சொன்னா பெருக்கமா? பெருக்கம் என்ன? பெருக்கம். அப்ப 5 2 தரம் வர வேணுமா? 5 2 தரம் வந்தா எத்தனை வரும்? 25. அது எப்படி போட்டிருக்கிறோம்? ஈக்குவல் B1 அடுக்குக்குரிய சிம்பால் இது என்னது? இதுக்குரிய சிம்பால் வந்து என்னது? இந்த மேல அம்புக்குறி போடுற மாதிரி அம்புக்குறி. அதுக்கு பிறகு நான் இந்த அடுக்குகளின் எண்ணிக்கையை கொடுக்குறேன் C1. அது 2 தரம் பண்ணது. அப்ப அதன் ஆன்சர் எப்படி எங்களுக்கு வரும்? 5 25. ரைட், ஓகேயா? 5 25. அடுத்து அப்ப இதைத்தான் இந்த சார்ட்ல காமனா போட்டிருக்கீங்கன்னா சம்ன்னு சொல்றது உங்களுக்கு என்னது? இதுல பிராக்கெட் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க. இத பிராக்கெட் பண்ணி சம்ம பிராக்கெட் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க. டோட்டல் அத வேற எப்படி சொல்லலாம்? டோட்டல் TOTAL டோட்டல். அவரேஜ்ன்றது என்னது? அவரேஜ்ன்றது டோட்டலா அந்தந்த எண்ணிக்கையால பிரிக்கிறது. என்ன அதான் சொல்லியிருக்கு. முதலாவது சம்ம சொல்லியிருக்கு. என்னது? நாங்க எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷனை செய்யக்குள்ள நாங்க என்ன போட வேணும்? சமன் போட வேணும். அது மறக்கவே கூடாது. ரைட்டா? ஒரு ஃபங்க்ஷனை நாங்க செய்யக்குள்ள சம் போட வேணும். அது மறக்க கூடாது. அதுக்கு பிறகு நாங்க செய்ய போற ஃபங்க்ஷனோட நேம குறிப்பிடணும். இப்ப சம் செய்ய போறோம்னா சம் நான் அன்னைக்கு செய்து காட்டினேன். செலக்ட் பண்ணி அதுல டைப் பண்ண அந்த பார்ல வந்தது. அப்ப சம்மன்னு கொடுத்துட்டு என்ன நம்பரையும் கூட்ட வேணுமோ அந்த நம்பரை செலக்ட் பண்ண. அதான் இதுல சொல்லியிருக்கு. வீச்சொன்றின் பெருமானங்களது கூட்டுத்தொகையை காணல். அவரேஜ் சொல்லிட்டு நான் அந்த நம்பர் சொல்ல நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அவரேஜ் எப்படி காண்றன்னு பார்த்து நாங்க எல்லாம் 4 நம்பர்ஸை கூட்டி பாடங்களோட எண்ணிக்கையை கூட்டி எண்ணிக்கையால பிரிக்க வேணும். அப்ப வீச்சொன்றின் பெருமாங்களை சராசரியை காணல்.
மேக்சிமம் மேக்சிமம்னு சொன்னா என்னது? குறைஞ்ச தானம். ரைட்டா? இது ஒருக்கா உங்களுக்கு செய்து காட்டுறேன். குறைஞ்சதன் கூடிய தானம். சரியா? அது அஞ்சனாக்கு விளங்குது தானே? எதுவும் டவுட்னா கேட்க வேணும். என்ன? ரைட், ஓகே. மிஸ். இதுல பாருங்க, இதுல ஒரு ஆளோட பேரை போறனே, நேம், மேத்ஸ், தமிழ், சயின்ஸ். ரைட், இது டோட்டல், ஆவரேஜ். ஓகே, இதுல யாரு? அஞ்சனா. ரைட், அவட மார்க்ஸ். சரி சரி, 3 பாடம் தான். ரைட், அடுத்தது இன்னொரு ஆளுட. ரைட், இதுல மேக்ஸ் அண்டா மேக்சிமம். ரைட், மினி அண்டா மினிமம் குறைஞ்சது. மேக்சிமம் அண்டா கூடின தானம், குறைஞ்சதுன்னு மினின்னு சொன்னா குறைந்தது. சரியா? ரைட், இப்ப டோட்டல் எப்படி காண்றேன்னு சொல்லுங்க. டோட்டல் டோட்டல் எப்படி காணணும்? அந்த மேக்ஸ் சயின்ஸ், மேக்ஸ் தமிழ், இல்ல, இதுக்குரிய சயின்ஸ் சமன்பாடு சொல்லுங்க. சமன்பாடு சொல்லுங்க. சமன்பாடு சொல்றேன்னா எப்படி சொல்லணும்? ஈக்குவல் ஈக்குவல் B2 B2வா இல்லாட்டிக்கு சம்மன்னு போடலாமா? ரைட், ஓகே. நீங்க சொல்ற மாதிரி போடும். B2 plus P2 C2 E plus D2. D2. ரைட், ஓகே. எந்த பண்ணிட்டேன்? இந்த எண்ணிக்கை வந்துட்டு. ரைட், இதையே நான் இப்படி இழுத்து விட்டா அடுத்தது வரமா? அடுத்தது 185 வந்திருக்கு. இது சரியோ பிள்ளையோன்னு பார்ப்போம். சரியா? திருப்பி நாங்க இதுக்குரிய சமன்பாடை போடுவோம். பிளஸ் B3 C D3. ரைட், என்ன பண்ணுவோம்? ரைட், நான் ஏற்கனவே கொடுத்ததுனால அது எனக்கு விடுவதில்லை. ரைட், என்னது? 185. இப்ப சரியா? சரியா? மிஸ். இப்ப அவரேஜ் சார்ந்தது சொல்லுங்க. அவரேஜுக்குரிய சமன்பாடு சொல்லுங்க. அவரேஜுக்கு என்ன காணணும்? இந்த இந்த 3 கூட்டி 3ஆல பிரிக்க வேணும். என்ன மறந்துட்டீங்க? என்னது அவரேஜ்? ஆனா மிஸ் அதுல 3 4ஆல பிரிக்கிறத காண்றது. இப்ப நாங்க எப்படி 3ஆல அல்லது 4ஆல பிரிக்கிறோம்னு சொல்லி எழுது மிஸ். இந்த 3 பாடம் தானே இருக்கு. இதுல 3 பாடம் இல்ல இருக்கு. மேத்ஸ், தமிழ், சயின்ஸ் 3 பாடம். அதுல எத்தனை பாடம் இருந்தது? நான் உங்களுக்கு கேள்வியில தந்ததுல 4 பாடம் இருந்தது. அந்த பாடத்தால பிரிக்கணும். பாடத்தின் எண்ணிக்கையினால பிரிக்க வேணும். சரியா? பாடங்கள் இவங்களை இந்த கூட்டுத்தொகையை, இந்த 3 பாடத்தின் கூட்டுத்தொகை தான் டோட்டல். அத பாடங்கள் எண்ணிக்கையினால பிரிச்சாதான் சராசரி காணலாம். ரைட்டா? அப்ப எப்படி போடணும்? ஈக்குவல் this plus C2 plus D2. ரைட், அதை என்னத்துக்கு போடணும்? பிராக்கெட்டுக்கு போடணும். அதை கவனிக்க வேணும். அப்புறம் என்ன செய்ய வேணும்? டிவைடட் பை 3. ஓகே, வந்துட்டா? மிஸ்.
அப்ப இனி என்ன செய்யலாம்? இந்த பிளஸ் அடையாளம் பரவாயில்ல, இந்த மாதிரி அடையாளம் பரவாயில்ல. சரியா? இந்த மாதிரி அடையாளம் இல்ல, கவனிங்கோ. இந்த மாதிரி அடையாளம் இல்ல, இந்த அடையாளம் பரவாயில்ல. இந்த அடையாளம் இப்ப இந்த அடையாளம் இல்ல, இந்த அடையாளம் வந்து தூக்கிட்டு போறதுக்குரிய அடையாளம், இதால மாத்துறதுக்குரிய அடையாளம். ரைட்டா? இந்த அடையாளம் செலக்ட் பண்றதுக்கு, இந்த அடையாளம் தான் அடுத்த லைனுக்கு ட்ராக் பண்ணி கொண்டு போறது. அதை கிளிக் பண்ணி கொண்டு போனா மற்றதுக்குரிய சமன்பாடு விட வரும். ஓகேயா? ஓகே மிஸ். இப்ப இதுல மேக்ஸ் அல்லது பார்க்க போறோம். மேக்ஸ் எப்படி பாக்குறேன்டா, ஈக்குவல் மேக்ஸுக்குரிய சமன்பாடா எனக்கு பார்த்து சொல்லுங்க. மேக்ஸுக்குரிய சமன்பாடு மிஸ் ஏற்கனவே தந்த, நான் அதை பாருங்க பாப்போம். குயிக்கா சொல்லுவாங்க. டோட்டல் அவரேஜ் மேக்ஸ் அது வந்து ஃபர்ஸ்ட் பி பி2 அந்த டாட் டாட்டா இல்ல மிஸ், மெஸ் அந்த இத போட்டுட்டு நேம், அதுக்கப்புறம் பிராக்கெட்டுக்குள்ள இங்க பாருங்க, இங்க பாருங்க, எம்ஏ அண்டு போட, இங்க கவனிங்க, எம்ஏ அண்டு போட இங்க வருது மேக்ஸ் அண்ட். அப்ப நீங்க இதை டபுள் கிளிக் பண்ணினா சரி. சரி, அதை டபுள் கிளிக் பண்ணா இது தானே பிராக்கெட் போடும். அப்ப பிராக்கெட் போட்டோன்னு உங்களுக்கு தேவையான செல்ல கிளிக் பண்ணணும். ரைட், இது B2 எஸ் and அந்த டாட் டாட்டா அந்த 2 கமா டாட் இல்லாது கமா. and C2 கமா C2 கமா D2. ஓகே. அப்ப இனி என்ன செய்யணும்? பிராக்கெட்டை மூடிட்டு என்டர் பண்ணணும். இதுல மேக்ஸ்ன்றது என்னது? எனக்கு பெரிய தானம், மேக்சிமம் சொன்னா மிக பெரிய தானம். இதுல எனக்கு 85 காட்டியிருக்கு. சரியா பிள்ளையா? இந்த 3 பாடத்துக்கு எது கூடினது? 85. அப்ப இதையே நான் அடுத்ததுக்கு செய்யணும்னா இந்த மாதிரி வேற ட்ராக் பண்ணி விட்டா சரி. இதுல 87 தான் மேக்சிமம் இருக்கு. இந்த 3 பாடத்துல 87 மேக்சிமம். ஓ மிஸ். ரைட். அப்ப இனி மினிமம் பார்க்க போறோம். மினிமம் ஈக்குவல் MI, இங்க இருக்கு மின்னண்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? ஓ மிஸ். மின்ன டபுள் கிளிக் பண்ண தானாவே எனக்கு பிராக்கெட் போடுது. அப்ப நான் என்னத்தை காட்டணும்? இந்த 3 மார்க்ஸையும் தான் காட்டணும். இந்த 3 மார்க்ஸுக்குள்ள எது குறைவான மார்க்ஸ், இப்ப அடுத்த குறைவான மார்க்ஸ் எது, அதுக்கு பிறகு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு எண்ட பண்ணுறேன். என்ன பண்ணணும்? 52 காட்டுது. இது இந்த 3 பாடத்துக்குள்ளேயும் குறைஞ்ச நம்பர் எது? 52 தான் மிஸ். 52. அப்ப சரியா? ஓ மிஸ். ரைட். இப்ப அடுத்ததுக்கு பாக்குறேன் 46 காட்டுது. இது சரியா? ஓ மிஸ் 42. ரைட். அப்ப உங்களுக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் விளங்கிட்டுதா? விளங்கிட்டா? ஓ மிஸ். சிரிக்கிறீங்க, விளங்காட்டி கேட்கணும். இல்ல மிஸ், விளங்கிட்டு. ரைட், ஓகே. அப்ப மேக்ஸிமம் சொன்னா என்னது? பெரிய தானம். மினிமம் சொன்னா என்னது? சின்ன தானம். ரைட்டா? ஓகே. மேக்ஸிமம் மினிமம் பார்த்துட்டேன். அடுத்தது கவுண்ட் ஒன்று பார்த்திருக்கிறோம். கவுண்ட். ரைட்? ஓ மிஸ். இதுல பாருங்க, கவுண்ட்ன்றது இதுல எங்களுக்கு கொடுத்திருக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்டா? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை பிள்ளைகளுடைய டீட்டெயில்ஸ் இதுல இருக்குன்னு பார்க்க வேணுமாம். அப்ப அதுல நாங்க கவுண்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்த போறோம். இப்ப இதுல பாருங்க, நான் உங்களுக்கு செய்ததுல பாருங்க,
ரைட், இதுல இப்ப நான் கவுண்ட் எடுக்க போறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கவுண்ட் எனக்கு வரலையா? இல்ல மிஸ். ரைட் ரைட், ஓகே ஓகே. சரியா, இந்த கவுண்ட்ன்றது ஒரு கவனிங்க என்னண்டா, இதுல பாருங்க நான் எத்தனை பிள்ளைகளோட டாக்குமெண்ட் வச்சிருக்கிறேன், இல்லாட்டி எத்தனை பாடங்கள் இதுல இருக்குது என்று சொல்லி கவுண்ட் பண்றதுக்கும் கவுண்ட் பண்ணலாம். இப்போ முதலாவது நான் கவுண்ட் பண்ண போறேன் நம்பர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை காண்றதுக்குரிய கவுண்ட் நான் செய்ய போறேன். ரைட்டா? அப்ப நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நான் காணணும்னு சொன்னா எந்த குளத்தை காண வேணும்னு நினைக்கிறீங்க? எந்த குளத்தை நான் பார்த்தா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட காணலாம்? இந்த ஏ குளத்துல என் பிள்ளைகள் இருக்கு. எஸ், அப்ப அந்த பிள்ளைகளை நான் செலக்ட் பண்ணி கொடுத்தா எனக்கு எத்தனை பிள்ளைகள் காட்டும். அப்ப பாருங்க எப்படி என்றா, ஈக்குவல் ரைட் கவுண்ட் இருக்கு, கவுண்ட் இருக்கு. இதை கிளிக் பண்றேன். சரியா? டபுள் கிளிக் பண்ணிட்டு எனக்கு என்ன காட்டுது? பிராக்கெட் வருது. அப்ப நான் யாரை காட்ட வேணும், செலக்ட் பண்ண வேணும்? இந்த பிள்ளைகளை தான் செலக்ட் பண்ண வேணும். ஸோ நான் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். கொடுத்துட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். எத்தனை ஒன்று காட்டுது? எனக்கு 0 ஒன்று காட்டுது. Five, 2. அது இடைவெளி இதனாலே தெரியல. Equal count மிஸ் 4 வராது மிஸ். வராதுதான். நான் அதுக்குள்ள எத்தனை பிள்ளைகள்ன்றது காட்டுதுன்னா சரிதானே எனக்கு? ரைட், ஓகே. 0 வருது. ரைட், ஓகே. பாப்போம், இதை பாப்போம். அதுவும் 0 தான் வருது. என்னாச்சு? 0. கீழே போகணுமா? ரைட், ஓகே ஓகே ஓகே. சரி சரி, இப்போ ஓகேயா? மிஸ். ஸ்பேஸினால எங்களுக்கு விடையில பாருங்க. ரைட், இப்ப பாருங்க, இப்ப நான் பார்க்கிறேன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் காண வேணும். ரைட், ஓகே. அப்ப நான் என்னது ஈக்குவல் பண்ணுறேன், கவுண்ட் போடுறேன். அதுல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த பிள்ளைகள்ல எத்தனை பிள்ளைகள் இருக்கு நம்ம காட்டுன்னு சொன்னா என்னடாப்பா அப்போது வந்து இப்ப வருது இல்ல. கவுண்ட் எனக்கு வருது இல்லையா? என்ன தெரியல, டெக்னிக்கல் ப்ராப்ளமும் தெரியல. ஓகே மிஸ். ஆனா இப்படித்தான் வருமா? கவுண்ட்ன்றதுக்குரிய சமன்பாடு இதுதான். நாங்க என்னது செலக்ட் பண்ணி கொடுக்குறோமோ அதுல இருந்து எங்களுக்கு கண்டு சொல்லும். ரைட்டா? ஓகே, இதுல பார்ப்போம்.
மிஸ் அந்த கவுண்டிட்ட சமன்பாடு மாதிரி தான் மிஸ் இந்த இதுலயும் வந்திருக்கு என்னத்துல மினி கிட்ட அந்த அதே எம்ஐ இதுதான் அதே இதுதான் நம்ம அதே இதுதான் சொல்லுங்க. இது வந்துட்டு ரைட் கவுண்ட் இதுல பாத்தீங்கன்னா இத்தனை பாடங்கள் இருக்குன்றதுக்கு நம்பரை கொடுத்தேன் அதுல கவுண்ட் என்ன காட்டிச்சு ரைட்டா 3 பாடம் இருக்குது 3 பாடம் இருக்குன்றத காட்டிச்சது ரைட் ஓகே அப்ப இதுதான் கவுண்ட் கவுண்ட் சொன்னா எண்ணிக்கையை கணிக்கிறது எண்ணிக்கையை பாக்குறது ரைட் அடுத்தது இதுல நாங்க பார்க்கக்கூடிய சில இதுகள் இதுல வந்து எங்களுக்கு முதலாவது நாங்க செய்ய வேண்டியது வந்து வரைவு உருவாக்கல் தான் ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க வரைவு உருவாக்கல் வரைவு உருவாக்கல் இது இந்த பாயிண்ட் சொல்லிக்கணும் change chart type என்பதை நாங்க என்ன செய்ய வேணும் முதலாவது போடுங்க வரைவு வந்து உருவாக்குறது அதாவது இப்ப இந்த தரவுகளை வச்சுக்கொண்டு எனக்கு ஒரு வரைவு ஒன்று கேளுங்கப்பா என்ன சார்ட் அந்த அந்த சார்ட் இந்த சார்ட் வரைவுகள் இருக்குதானே மேக்ஸ்ல சோ அந்த வரைவுகள் ஏதாவது உங்களுக்கு வரைவு வேணும்னு சொன்னா உங்களுக்கு தேவையானதை நீங்க முதல்ல என்ன செய்வீங்க தெரிவு செய்வீங்க பாருங்க செலக்ட் பண்ணிருக்கு பாருங்க உங்களுக்கு தேவையானது செலக்ட் பண்ணிட்டு ரைட் அதை நாங்க எங்க போய் எடுக்கணும்னு சொன்னா இன்சர்ட் அல்லதுல இங்க பாருங்க இன்சர்ட்ன்றதுல சார்ட் இருக்கும் ரைட் சார்ட் இருக்கும் சார்ட்ன்றதுல போனா வரைவுகள் எல்லாம் நிறைய இருக்கும் இன்சர்ட் இருக்கு பார் இன்சர்ட் பார்ல சார்ட் இருக்கும் அதுலதான் நிறைய வரைவுகள் இருக்கும் அதை உங்களுக்கு ஒரு காட்டுறேன் எங்க இருக்குன்னு பாருங்க இதுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்னா இதுக்கால பார்ன்னு சொல்லி சொல்லுவாங்க நான் ஹோம் பார் இன்சர்ட் பார் ட்ரோ பார் பேஜ் லேஅவுட் பார்ன்னு சொல்லுவாங்க அப்ப இதுல இன்சர்ட் பார்ல போனா இந்த இருக்கு லைன்ஸ் இருக்கு காலம்ஸ் இருக்குது மேப்ஸ் இருக்குது இந்த இருக்கு சார்ட்னு சொல்லி ஒன்று இருக்கு இதை கிளிக் பண்ணினீங்கன்னா என்ன மாதிரி சார்ட் வேணுமோ நிறைய இருக்கு ரைட்டா விதமான சார்டுகள் இருக்கு அதை நீங்க செலக்ட் பண்ணினீங்கன்னா சரி லைன்ல சார்ட் வேணுமா ஃபைட் சார்ட் வேணுமா பார் சார்ட் வேணுமா எது வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த சார்ட் உங்களுக்கு ஒர்க் பண்ணும் ரைட்டா ஓகேயா புரியுதா ஓகே உங்களுக்கு இன்சர்ட்ல சார்ட்ன்றதுக்குள்ள இருக்குது ரைட்டா சார்ட் எஸ் அப்ப இதோட கழிக்கொள்ளுங்க முதலாவது இன்சர்ட் அம்புக்குறி போட்டு சார்ட் வகையை தெரிவு செய்க ரைட் இதோட எழுதிட்டுங்கடா வாரனா ஒரு 1 மினிட் ஆரம்பிச்சுட்டு
ரைட் ஓகே எழுதிட்டீங்கனால உங்களோட மியூட்ல இருக்கு மைக் மைக் மியூட்ல இருக்கு சரி ஓ மிஸ் எழுதிட்டேன். ரைட் அப்ப அதுல தெரியுதானே அடுத்து ஒண்ணு போடுங்க தரவு தொடர்கள் அச்சு என்பவற்றை வடிவமைத்தல் பாயிண்ட்ஸ் எழுதி கொண்டு போறேன். இது அடுத்தது நான் நினைக்கிறேன் தேவையில்லாம இது தேவையில்லை இது சும்மா ஒரு இதுதான் ரைட் அப்போ எங்களோட பாடம் முடிஞ்சு 2ஆம் பாடம் நாங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம் ரைட்டா ஓகே அப்ப இன்னைக்கு நாங்க 3ஆம் பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைட்டா ரைட் அப்ப 3ஆம் பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் குயிக்கா போகணும் தானே 3ஆம் பாடம் என்ன பாடம் செய்நிரலை உருவாக்குவது. ரைட் அப்ப ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க இந்த டேட்டை போட்டுட்டு ஹெடிங்க போட்டுக்கொள்ளுங்க பாப்போம் மிஸ் அப்ப வரைவுகளை உருவாக்கல் அந்த ஒரு பாயிண்ட்ஸ் தான். ஒரு பாயிண்ட்ஸ் அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சரி வரைவுகள் எங்க கீறலாம் இப்ப இன்சர்ட்ல போயிட்டு ஸ்டார்ட்ல போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு ஸோ உங்களுக்கு அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு மட்டும்தானே மிஸ் ஓகே மிஸ் ரைட் இது ஒரு பெரிய ஒரு பாடம் உண்டு சரியா அது உங்களுக்கு என்ன சொல்றது கிரேட் 6ல படிச்சீங்களா நீங்க மிஸ் அது கொஞ்சம் சின்னனா இருக்கும் ஆரம்பம் பேருந்து அதுல அது ரெண்டா பிரிக்கிறது எல்லாம் வராது ரைட் இந்த சாரோடய நாங்களும் போவோமா பிரச்சனையை இனங்கண்டு தீர்வினை வழங்கும் தெரிவு செலக்ஷன்ஸ் ஒரு நிபந்தனைக்கேற்ப சந்தர்ப்பங்களுக்கிடையே ஒரு சந்தர்ப்பத்தினை தேர்ந்தெடுத்தல் ஆகும் உதாரணமாக நாணயத்தினை மேலே எறிந்ததும் தலை அல்லது பூ கிடைக்கும் சந்தர்ப்பத்தினை எடுக்கலாம் இப்ப பாருங்க இது என்னன்னு சொன்னா எங்களோட அன்றாட வாழ்க்கையில நாங்க செய்யக்கூடிய ஒரு காரியங்களை தர்க்க ரீதியாக இனம் காணுதல் அதுதான் நாங்க படிக்கிறதான இந்த பாடம் சரியா செய்நிரல் அப்படின்னு சொன்னா நாங்க செய்கிற செயலை நிறைப்படுத்துறது இப்ப நான் உங்களுக்கு படைப்பிக்கிறேன் சரியா நான் உங்களுக்கு டீச் பண்ணேன் இல்லாட்டி நீங்க சாப்பிடுற ஒரு செயலை சொல்லுங்களேன் சாப்பிடுற செயல் முதல்ல என்ன செய்வீங்க நீங்க சாப்பிடுற செயல் ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க கையை வாஷ் பண்ணிட்டு பிளேட்டை வாஷ் பண்ணிட்டு கை வாஷ் பண்ணிட்டு பிளேட் எடுத்து சாப்பாடை போட்டு கொண்டு மேசலையோ இல்லாட்டி இருந்தோ நீங்க சாப்பிடுவீங்க ரைட்டா இதுல பாருங்க எங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ல இருக்கிற செயல் எல்லாமே எங்களோட அன்றாட வாழ்க்கையிலயும் நடக்குது ஏதோ ஒரு காரியத்தை இன்புட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் ஆக்குறோம் ரைட்டா இப்ப நாங்க சாப்பிட வேணும்னா என்ன செய்ய வேணும் முதல் சாப்பாடு இருக்க வேணும் சமைக்க வேணும் என்ன இப்ப சாப்பாடு இப்ப உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு நீங்க சாப்பிட வேணும் உங்களுக்கு பசிக்குதுண்டா ஃபர்ஸ்ட் என்ன செய்ய வேணும் சாப்பாட்டுக்கு தேவையான திங்ஸுகளை நீங்க சமைக்க வேணும் ஏன்னா சமைச்சா பிறகுதான் உங்களோட பசி ஆறுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சாப்பிட முடியும் ஸோ எல்லா செயல்பாடுலயும் உங்களுக்கு ஒரு உள்ளீடு கிடைக்கும் அதுக்குரிய ப்ராசஸ் கிடைக்கும் வெளியீடு கிடைக்கும் ஸோ அது மையமா வச்சு கொண்டுதான் எங்களோட அன்றாட வாழ்க்கை விஷயங்களை நாங்க இந்த செய்நிரல் மூலம் உருவாக்க போறோம் இதுல ஒரு உதாரணம் தந்திருக்கு பாருங்க நாணயத்தை மேலே எறிஞ்சதும்
தலை அல்லது பூ கிடைக்கும் சந்தர்ப்பத்தை நாங்க பார்க்க போறோம். ரைட்டா? ஸோ அதுக்கு முதல்ல நாங்க இந்த செய்நிரலை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய குறியீடுகள், ரைட்டா, அந்த குறியீடுகள் ஒருக்க பார்ப்போம். இங்கு ஆரம்பத்திற்காக ஆங்கிலத்தில் பிகின், BEGIN பிகின் என்றும், அல்லது Start. தமிழில் நாம் கூறும்போது ஆரம்பம். ஆரம்பம் அல்லது தொடக்கம் என எழுதலாம். Right. இதே என்ன சொல்றது, சிம்பால், இதே குறியீடு தான் முடிவுக்கும் வரும், எண்டுக்கும் வரும். ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் ஒரே விதமான என்ன சொல்றது சிம்பால் தான். ரைட்டா? அப்ப அந்த நீங்க எஸ் எண்ட் கண்டா முடிவு. ரைட்டா? இப்ப நீங்க ஒருக்கா குறியீடுகள் போடுங்க. ஒருக்கா குறியீடுகள் ஒரு ஹெடிங் ஒன்று போட்டுட்டு முதலாவது இதை எழுதிக்கொள்ளுங்க, பிகின் ஓ ஆரம்பம். இரண்டாவது எண்ட் அல்லது முடிவு. ரெண்டுக்குமே என்னது, ஒரே மாதிரியான குறியீடு தான். சரியா? சரிதானே? ரெண்டு கோடு இங்கால முட்டி மாதிரி வட்டம் போடுறோம். ரைட், ஓகே, எழுதிக்கொள்ளுங்க பாப்பா. முதல் உங்களுக்கு குறியீடு தெரிஞ்சாதான் அந்த செய்முறையை எப்படி எழுதலாம்ன்றது லேசா இருக்கு. சரியா? இது உங்களுக்கு கிரேட் 6 ஒருக்கா ஞாபகப்படுத்துறதா இருக்குது. ஸோ ஒருக்கா இதை ஒருக்கா கீறிக்கொள்ளுங்க, கீறி எழுதிக்கொள்ளுங்க. புரியுதா ஆரம்பம்? ஓ மிஸ். ஓகே மிஸ்.